இது என்னது இது? காலையில் இட்லியும் தோசையுமா கை மொக்கடா இருக்கு. வாடியம்மா வா, இப்போ உனக்கு பொழுது முடிஞ்சுதா? நைட்டு நல்லா தூக்குங்க. பனி பெய்ய ஆரம்பிச்சுதா, உள்ளே போயிட்டு இழுத்து பூத்தி தூங்குனா நல்லா தூங்கிட்டேன். நைட்டு எப்போ தான் வந்தாங்க மாமா எங்கள் வீட்டுக்காரன்? சரியா போச்சு போகும் கதை. நைட்டு 10 மணிக்கு தான் வந்தாங்க. எனக்கு அப்பயே தெரியும் அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படி சொல்லும் போதே தெரியும் மணி 10 ஆகுன்னு. அதான் நான் கும்பிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். வந்து சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டாங்கடி. மீன் குழம்பு ஊற்றி சாப்பாடு போட்டு விட்டேன். சாப்பிட்டாங்க 2 பேரும். அந்த கூறுக்கிட்ட மனுஷன் கொஞ்சமாக அறிவு இருக்குதா பத்தியா? மணி 10 ஆச்சு. இவ்வளோ நேரமாக பட்டினியாக கிடப்பாங்க. வர வழியே ஹோட்டலில் வீட்டில் ஏதோ பரோட்டாவோ இட்லி ஏதோ சாப்பிட்டு வர வேண்டியது தானே. மாமா வேறு அப்படியே கூட்டின்னு வந்துருக்கு பார். என்ன நம்ம தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமே ஹோட்டலில் சாப்பிடாதீங்க, வீட்டில் வந்து சாப்பிடுங்க, குழம்புல மீன் குழம்புல இருக்குது, மீன் வரவெல்லாம் இருக்குன்னு. அவங்க எப்படி ஹோட்டலில் சாப்பிடுவாங்க? அதுவும் சரிதான். இது என்னது இது? இட்லி தோசை கார சட்னி இந்த இட்லி பிடியா? ஆமாடி வேணா எடுத்துக்கோ. ஆனால் உன்ன மாதிரிலாம் சத்தியமாக என்னால் இருக்கவே முடியாதுக்கா. என்னடி சொல்கிற? அண்ணன் வீட்டுக்கு போனால் அப்படியே ஆட்டுக்கால குழம்பு வச்சு காலையில் இட்லி கொடுப்பான்னு வந்தா கார சட்னியும் இட்லி பொடியா இட்லியா தோசையா இது ஒரு டிஃபனு கொடுத்துக்கிறாங்க. நீ உட்காந்து மானம் கெட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுனுக்க. எது மானம் கெட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுக்கண்ணா? ஆமாம், ஒரு நாத்தனாருக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு போடுவாங்களா? இது எப்படி நீ கையால் தொட்ட? ஏடி அவங்க வீட்டில் இருக்க தானே செஞ்சு போடுவாங்க. நீ கேட்கறதுலாம் வேணா நீ தான் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். ஆடு மாடு கோழி எல்லாம். அப்போ எதுக்கு நம்ம விருந்து கூப்பிட்டாங்க? நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம்ல. நேற்று மட்டும் கறி குழம்பு தான், மீன் குழம்பு தான், மீன் வறுவல் தான் செஞ்சாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளைங்களாம் வந்துருக்குறாங்களே, ஒரு ஆடு வெட்டலாம், ஒரு நாட்டுக்கோழி வாங்கி சமைக்கலாம். அப்புறம் ஓடுறது தாவது பறக்கிறது எவ்வளோ இருக்குது. நண்டு இருக்குது, யாரா இருக்குது, எவ்வளோ இருக்குது, காடை இருக்குது, கவுதாரி இருக்குது, எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் வாங்கி செய்யலான்னு இருக்கிறத விட்டுட்டு காலாங்காத்தால இட்லியா சட்னியா உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு கடுப்பாக வருதுக்கா எனக்கு. எம்மாடியோ இவனை எப்படி பேசுகிறேன்? வரண்டியா வரும். நீ இதே மாதிரி பேசினீர இந்த இட்லி கூட கிடைக்காம போகுது பாரு. யாருக்கு வேணும் இந்த இட்லி? நீயே சாப்பிடு. பசங்களா அந்த பேக் எடுங்க, கிளம்பலாம். என்ன கிளம்புற இப்படி? நீ வேணா மானம் கிட்ட போய் இந்த இட்லி சட்னிலாம் சாப்பிடு. புரியுதா? என்னால சாப்பிட முடியாது, நான் கிளம்புற வீட்டுக்கு. இப்படி அவசரப்படாதீ. என்னடி பேசுறீங்க? ஒரு அண்ணன் வீட்டுக்கு வந்து அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். பிறந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுலாம் சாப்பிடாமலாம் போகக்கூடாது. ஏக்கா நீ வேணா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துக்கோ, என்னெல்லாம் அந்த மாதிரி இருக்க சொல்லாத. புரியுதா? எனக்கு அதுக்கு ரொம்ப தூரம். ஆமா இது கேட்க வந்துட்டேன். அந்த அண்ணனும் அண்ணியும் நைட் எத்தனை மணிக்கு தான் சேர்ந்துதுங்க? அவங்க உங்க வீட்டுக்காரி என் வீட்டுக்காரி எல்லாரும் ஒன்றா தான் வந்தாங்க. ஓ 10 மணிக்கு தான் வந்தாங்களா அவங்களா? வேற எங்கே போயிருப்பாங்க? சினிமாவுக்கு போயிட்டு நல்லா ஹோட்டலில் முக்கு மட்டும் தின்னுட்டு வந்திருப்பாங்க. நம்மளாம் எங்கள் விருந்தாளி வந்திருக்கோம். நம்மளாம் சினிமா கூட்டு போகிறதுக்கு எங்கள் அண்ணனுக்கு துப்பு கிடையாது. பொண்டாட்டியை மட்டும் இட்டுன்னு போயிட்டு வந்துட்டாமலுது. ஏடி அவங்க சினிமாக்கு போல எங்கே போய் கடைக்கு போயிட்டு வந்தாங்க போலதுடியா? எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை உதவி செஞ்சு வச்சுக்காத. நீ தான் வச்சுக்கணும். அண்ணன் நைட்டு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டாங்க. ஒன்றும் ஹோட்டலில் சாப்பிட்டு வரல. வீட்டுக்கு வந்து ஒன்றுக்கு 2 நாட்டில் அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு போகிறதுனமோ அவங்க இஷ்டத்துக்கு வரதுனமோ இங்கே போகிற அங்கே வர எதுவுமே சொல்ல போது கிடையாது. நம்ம வீடு மாதிரி எல்லா வேலையும் இங்கே செஞ்சுக்கின்னு இந்த பசங்களை சொத்தை போட்டுக்கின்னு வீட்டு வாசலை பார்த்து உட்காந்து வேண்டியதாக இருக்குது. இது பேசாமல் நம்ம வீட்டிலே இருந்துருக்கலாம். டேய் சதீஷா உங்க அப்பா ஏன் போயிட்டு வா, பேக் எடுத்துமா. ராட்சசியா பெற்று போட்டு வச்சுக்கிறாங்க அம்மாட்ட. ஏய் கால் கேட்குதா இல்லையா உனக்கு? ராதிகா எது காலங்கத்தில் புத்தி பண்ணி கத்தின்னு இருக்கா? வாமா வா, உன்னதான் காரணம் தேடின்னு இருந்தேன். என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? இந்த வீட்டுக்கு மருமக வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இது வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு சத்தம் வெளியில் கிடது கிடையாது. வந்து நடு வீட்டில் போய் ஓரமான கத்தி கிடக்குற. திருவிழா இருக்கவங்களாம் என்னாச்சும் ஏதாச்சும் வந்து எட்டி பார்த்து நடக்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குப்பா? ஓ நான் கத்துறதா இப்போ உங்களுக்கு அசிங்கமாக போயிச்சா? ஏன் நீங்கள் பண்ணுறதுலாம் உங்களுக்கு அசிங்கமாக எதுவும் தெரியலையா? அப்படி என்ன பண்ணிட்டாங்கப்பா? வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு இட்லியா தோசையா என்னது கார சட்னி இட்லி பொடி இதுதான் காலை டிஃபனாக தருவீங்களா? ஓ காலங்காத்தால ஆடை வெட்டி உனக்கு குழம்பு வச்சு இட்லி வச்சு தரணுமா? ஏன் காலையில் அவனுக்கு வேலை வெட்டி இல்லை? எழுந்து பல்ல வளக்கிட்டு குளிச்சுட்டு தான் மார்க்கெட்டுக்கு போவாங்க, வாங்கி வந்து செய்வாங்க. பொழுது வரையும் உனக்கு செஞ்சு வச்சுருவாங்களா என்ன? மா எங்களுக்கு வேணா விடு. நாங்கள் இந்த வீட்டில் பிறந்தோம், தலையை எழுதி தான் தின்னு தேய்க்கணும். எங்களுக்கு தலையில் எழுதி இருக்குது. ஏன் இந்த வீட்டுக்கு 2 மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்களா? ஏன் அவங்க மேலே கூட உங்களுக்கு மரியாதை மட்டும் எதுவும் இருக்காது? 2 பொண்ணுங்களை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே அந்த ஒரு பயம் கூட உங்களுக்கு இருக்காது? மாப்பிள்ளைங்களே கம்முன்னு தாண்டி இருப்பாங்க, அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீ ஆடுற பாரு, நீ பேசுகிற பாரு, இதெல்லாம் கடவுளுக்கு அடுக்காதானே. நான் எல்லாம் நியாயமாக தான் கேட்குறேன். சரி உன் வழியே வரேன் நான். ஓ இப்போ உன் பிள்ளை வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி செய்கிறாங்க. காலையில் பழைய சோறும் பச்சை மிளகாவும் கொடுக்குறாங்க அப்படின்னா உன் பிள்ளை சந்தோஷமாக சாப்பிடுவேண்ணா? இது பழைய சோறு பச்சை மிளகாவா? எந்த மாமியார் வீட்டில் அதெல்லாம் போடுறாங்க? இன்னைக்கு கார சட்னி இட்லி பொடி கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு ஒரு சுச்சுவேஷன், நாளைக்கு நாங்கள் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? பழைய சோறு பச்சை மிளகா தான் கொடுப்பீங்க. நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆமாம் உங்களை பற்றி எனக்கு தெரியாத. பொண்ணுங்க சாப்பிட்டா அப்படியே கண்ணில் ரத்தமாக வருமே அம்மாக்கும் பிள்ளைக்கும். இந்த அன்னி காய்ச்சி வந்தா இந்த வீட்டுக்கு என்னதான் சொக்கு பொடி போட்டு மைக்கு வச்சுக்கிறான்னு தெரியல. ஹேய் அவ்வளோ எதுக்கு இருக்கிற இப்போ நீ? ஆமாம் வாட்டி வைக்கிற நீங்கள் 2 பேரும் ஆடுறீங்க. பொண்ணுங்களுக்குலாம் வாரி கொடுத்துறாத. அப்படி கொஞ்சம் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவதான் சொல்லி வைக்கிறா. இது நான் இத்தனை வருஷமா 5 கிலோ போய் தான் கொடுத்துருந்தீங்க. இந்த வருஷம் நான் 1 கிலோ 2 கிலோ கொடுத்து அமைச்சிக்கிறீங்க. எல்லாம் அதை சொல்லி கொடுக்குறது தானே. அதை ஆட்டி வைக்கிது நீங்கள் ஆடுறீங்க. இல்லையா? புளி இந்த வருஷம் கொஞ்சமாக தான் காய்ச்சுது. புரியுதா? காய்ச்சதை 3 பங்கிட்டு கொடுத்துருக்குறோம். நிறைய காய்க்கும் போது 5 கிலோ கொடுத்துருந்தாங்களா? ஆமாம் நாங்கள் பார்க்கலையா? போன வாட்டி வரும்போது அப்படி சடையாக காய்ச்சி தொங்குச்சு மரத்தில். உங்களுக்கு தான் காய்க்காமல் போயிடும். அப்படி பொண்ணுங்க வயிற்றுல அடிச்சு என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை தான் பண்ண போறீங்கன்னு தெரியல. உங்ககிட்டலாம் பேசி என்னால் முடியாதுரி. எனக்கு அப்படியே தலையே சுற்றுது. ஆமாம் எதனா உனக்கு கேட்டக்கூடாது. அப்படியே தலை சுத்தம், சுகர் வந்துடும், பிபி வந்துடும், எல்லாம் வந்துடும் உனக்கு. இப்படியே பேசியே மழுப்பு. லூசெல்லாம் பொண்ணாக பற்றி வச்சுக்கிறேன் நான். குத்துக்கள் மாதிரி உனக்கு உட்காந்து தின்னு நடக்குது பாரு. நான் எங்கடி சாப்பிட்டேன்? கும்பல் தண்ணி வச்சு உட்காந்துக்கேன். அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்து அதுக்கு நான் லாக்கி போடுவேன். நீ
இல்லை எதுக்கு எனக்கு அக்காவை பிறந்து தொலைஞ்சிருக்க தெரியல. உன் புள்ளியோட உன் பூச்சியும் தெரிஞ்சுதான் நான் வந்து பொங்கல் கூட வரவே இல்லை. கொம்பு நம்ம வீட்லயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்க்கும் போதெல்லாம் வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு வாங்க புடவை எடுத்து வச்சுக்கிற கட்டின்னு போங்க நான் தான் கூப்பிட்டு தான் பார்க்குற வழி இல்லை நம்ம வீடு வாசல் ரோடு நின்று கூப்பிட்டு இருப்பான். ஏண்டியா அண்ணன் பாசமாக கூப்பிட்றான் அதனாடி தப்பு இருக்கேன். பாசமாக கூப்பிட மட்டும் தெரியுதுல அதுக்கே தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நேற்று நடனா அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் வீட்டை பார்த்து கணக்கு வேண்டியதாக இருக்குது. வரவங்க போகிறவங்க பதில் சொல்லிங்க. நாத்தனாருங்கன்ற பையன் கொஞ்சம் கூட கிடையாது. என்னம்மாச்சு? வானே என் பாசானே வா. என்னம்மா பிரச்சனை? இப்போ அது ஒன்றும் இல்லைப்பா. ஆமாம் உன் அம்மா சொல்லிட்டாங்களா ஒன்றும் இல்லை எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு அதை சும்மா கத்தி நடக்கலாம். நீங்க இருமா நான் கேட்குறேன். என்னமாச்சு ராதிகா என்னன்னு சொல்ல அண்ணன் கிட்ட சொல்லு. ஆனால் உன்ன மாதிரி நடிக்கிறதுக்கு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதுண்ணே. ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி நடிக்க பேர் சிவாஜி கணேசனே தோத்துருவார் உங்ககிட்ட. ராதிகா அடங்கவே மாட்டேங்கிறாள். ஒரு அண்ணனை பெரியவங்க சின்னவங்க மரியாதை மட்டும் இல்லாமல் எப்படி பேசுகிற பற்றியா நடிக்கிறாங்களாம். என்ன நடிப்பு நடிச்சிட்டாங்கன்னு தெரியல. ஏமா உனக்கு ஒன்றும் தெரியாது நீ வாயை மூடு. நானும் போனா போது எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கேன். ஆனால் இருக்க என்ன பேச வைக்கிறீங்க பார்த்தியா? உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை சொன்னதானமா தெரியும் அந்த அண்ணனுக்கு. எந்த பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் உனக்கு தீர்த்து வச்சிடறமா. தீர்த்து வச்சிருயா இப்போ எப்படி தீக்கிறேன் நான் பார்க்குறேன். நேற்று என்ன சொன்னேன் வாழை தோட்டத்துக்கு போயிட்டு வாழைக்குள்ள என்ன எத்தனை வேணுமோ அறுத்துக்கோ வாழைப்பூ என்ன பறிச்சிக்கோ அதுக்கப்புறமா இளநீர் எடுத்துக்கோ அப்புறம் அது கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதில் வேற பறிச்சிக்கோன்னு சொன்னேன். இப்போ வந்தான்னு வச்சுக்க 2 பேருக்கா பட்டையா வீடா இருக்கு கடுப்பு இதுக்கு வேற. எதில் விட்டேன் எது கத்திரிக்காய் வெண்டைக்காய் அங்கே போய் பார்த்தா எல்லாமே பிஞ்சா தான் கிடக்குது. யோ எதனா விட்டு வச்சிருந்தா தானே நாங்கள் போய் பறிக்கிறதுக்கு எதனா ஒன்று விட்டு வச்சுக்கிறியா நீங்க அங்கே? ஓ அதான் கோவமா தங்கச்சிக்கு மேல. யோ இந்த பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது கடுப்பாவது மூஞ்ச பார்த்தாலே எனக்கு. நேத்தெல்லாம் போய் சுற்றிட்டு வந்து காலையே வலி வந்தது. வாழை பிஞ்சு தான் இருக்குது. அது உட்காந்து பாரு ஒன்றும் தெரியாது பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சு நின்னோன்னே உங்க கூட போகிறது பாரு இன்னொன்று எப்படி மூஞ்சி வச்சு பாரு மூஞ்சி கொஞ்சம் பாரு. சின்னதான் சொல்கிறாங்க. போயிட்டு வெண்டைக்காய் இருக்கும் கத்திரிக்காய் இருக்குன்னு போயிட்டு தோட்டமாக சுற்றிட்டு வந்துக்குது. ஒரு பூவும் பிஞ்சு தான் இருக்குது ஒரு காய் கூட இல்லை. நானாடானா தென்னந்தோப்பில் போயிட்டு கொஞ்சம் இளநீர் அது பிஞ்சாக தான் இருந்தது. அதை தூக்கி சுமந்துக்குன்னு விட்டா அதுவும் கிடைக்காத சொந்தன்னு வந்தேன். வாழை தோட்டத்துக்கு போனால் எல்லாம் பிஞ்சு வாழை போட்டு தம்பத்துன்னு தான் இருக்குது. பெருசு மொத்தத்தையும் அறுத்து வித்துட்டு பழகுது. அப்படி வித்துட்டு பணத்தை என்ன தான் ஏன் பண்ணுறீங்க? உன்னை எதுவுமே கேட்கக்கூடாது நானும் பார்க்குறேன். அரிசி நடனா 2வது போகம் போடுவேன். முதல் போகத்துக்கு போடுறதுக்கு என்ன பங்கு வந்து சேரல. 2வது போகமே போட ஆரம்பிச்சுட்டு வளைஞ்சு நிற்குது. உனக்கு எதுவுமே கேட்கக்கூடாது நீ அளவுக்கு மீறி போயின்னு ஏன் 2 தங்கச்சிக்கு இருக்கிறாங்களே அவங்களுக்கு சரியான பங்கு கொடுக்கணும்னு தெரியாதா? மீதிக்காகலாம் அம்மாவை போய் நல்லா பேசுறீங்க. கேட்குறேன் அப்படி கல்லூலி மங்க மாதிரி நிற்கிறேன் பதில் சொல்ல. இதில் வேற இவருக்கு சப்போர்ட் வந்துடுவீங்க. இந்த ராதிகாவை பார்த்தா பிடிக்கல பிடிக்க மாட்டேதுன்னு நான் கேட்கறத நியாயம் தானே? நீங்களும் ஒரு தங்கச்சியாக வந்து சொல்லுங்க. அவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நான் ஏன் சண்டை போட போகிறேன் சொல்லு. எங்கன்னா வில்லியா இருக்கணும் ஆசையா என்ன? இல்லை எதுவுமே கேட்காம அதோ உன்னை உட்காந்து வெக்கி வச்சுக்கினேன் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லவங்களா? அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் போல இருக்குது. நல்லா புளி முட்டை மாதிரி உட்காந்து பாருங்க அந்த மாதிரி சொல்லுங்க நீயா. ஏய் இப்போ எதுக்கு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருக்கனியா? நான் எது ஒன்று கேட்டாலும் கொடுத்தமா என்னை பார்த்தா பிடிக்க மாட்டேதான் பல்ல காமிச்சிக்கினேன். சரிண்ணா சொல்லியிருந்தா நான் நல்லவன் எதுக்கு கேள்வி கேட்டால் கெட்டவன். ஏன் உன் மாமியார் வீட்டிலேருந்து உன் பொண்டாட்டிக்கு மட்டும் சரியான பங்களை கரெக்டாக கொடுத்துருப்பாங்களே அவங்க கொடுக்கணும்னா உன் பொண்டாட்டியை போய் கேட்கல. அந்த இது இங்கே இருக்கணும்ல. இங்கே 2 தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும்னு இருக்கணும்ல. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏமா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அரிசி மூட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாமா? நீங்கள் ஊருக்கு போனோன்னா பின்னாடியே வந்து கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். ஓ இப்போ நீ 2வது போகம் போட்டுட்டு அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ நான் ஊருக்கு போனோன்னா பின்னாடியே வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். இல்லைன்னா கொடுத்துக்க மாட்டேன் நம்ம போட்டுட்டு இருப்பேன். அப்படி இல்லைம்மா. என்ன அப்படி இல்லைம்மா? அக்கா வீட்டுக்கார சரி என் வீட்டுக்கார சரி எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. சரி பாவம் மச்சான் அந்த 2 பேருக்குங்களும் கும்பல இருக்குதுங்க பார்த்துக்கின்னு. அதே மாதிரி என்ன இருக்க சொல்லி என்ன எங்கள் அக்கா வாய் தந்து கேட்காது. உனக்கா மனசாட்சி இருக்கணும். இவ்வளோ நல்ல மாப்பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே அவங்கள வாய் தந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சிடலாம். இதெல்லாம் எதுவும் கிடையாதுல. ஏமாந்தவங்க வாய் எழுச்ச வாய்ச்சிங்க அப்படி சொல்லிட்டு ஏமாத்திடலாம் அப்படி சொல்லிட்டு சுற்றி நிற்கிங்க. ஏய் ஓவரா பேசுறீ ரொம்ப. ஓவராலாம் பேசலாமா கரெக்டாக தான் பேசுகிறேன். நானும் எதுவும் கேட்கக்கூடாது. சரியா அண்ணனுக்கு 2 பசங்க இருக்குது அதுங்களை படிக்க வைக்குது. சரி பாவம் நான் சொல்லிட்டு நானும் எதுவும் கேட்கக்கூடாது. அதே செய்யும் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து கல்யாணம் எனக்கு 7 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் 5 சவரம் நகையை போடுறேன். எப்போ தான் போடுவியா இல்லை போடாமல் அப்படின்னு விட்டுடுவியா? அது வந்து அது விஷயம் தான் பேசணும் உங்ககிட்ட. என்னத்தை பேச போற? இன்னும் ஒரு 7 வருஷம் போட்டோமா அப்புறமா போடுறமா இப்போ கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்ல போறியா? போட முடியாது மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லிடுங்க. அதோட உன் வீட்டு வாசப்படி நான் எதுக்கு மதிக்க போறேன்? ஆனால் நச்சி தங்கச்சி ஆச்சு இனிமேல் ஒட்டம் கிடையாது உரவம் கிடையாது போயினே இருப்பேன் நான். என் வீட்டு வாசப்படி கீசப்படி வந்து வச்சிடாத. இந்த 5 சவரம் நகையோட போய் தொலைட்டோம் உன் உரவம் என் உருவம். ஏய் ரொம்ப ஓவரா தாண்டி பேசுற நீ. வேற என்ன பேசுவாங்க? எவ்வளோ நாள் பொறுமையா இருப்பாங்க? பொறுமைக்கு ஒரு அளவு இல்லை. ஏய் ராதிகா எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இப்போ? வாங்கய்யா வாங்க உங்களை தான் காணமேன்னு பார்த்தேன் வந்துட்டீங்களா? 5 சவரம் நகை எத்தனை வருஷமா போடுறாங்க? ஏன் நீ வாய் தந்து கேட்கவே மாட்டேன். ஏன்னா நீ நல்லவன் பேர் எடுத்துக்கணும்ல. கேட்டு நான் தானே கெட்டவன் பேர் எடுத்துக்கணும். ஏண்டி உங்க அண்ணன் போடும்போது போடுவார் வாயை மூடு. ஆமாய்யா இப்படியே பேசி என் வாயை மூடிடுங்க. நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நகை நட்டு போட்டு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்ல மாப்பிள்ள வருவாங்க. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். 1ஆம் கிளாஸ் தானே படிக்கிறா? பொம்பளை பசங்க மனமனு வளர்ந்துருவாங்க. இப்போ இதாக கண்ணு முடி கண்ணா திறக்கிறதுக்குள்ள பெரிய பொண்ணாயிடுவா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசு வந்துடும். அப்போ எங்கே ஓடுவா? நீ சம்பாதிக்க சமயம் வயிற்றுக்கு 10 மட்டும் வாய்க்கு 10 மணிக்கு பசங்களை படிக்கிறது கரெக்டாக இருக்குது. நான் எங்கே நகை நட்டில் சேர்த்து வைக்கிறது? எனக்கு போட வேண்டியதான் நான் கேட்குறேன். நான் எக்ஸ்ட்ராவாக கேட்குறேன். என் கூட நின்று சப்போர்ட்டாக நின்று கேட்பேன்னா எனக்கு எதுக்கு பேசுகிறேன்? ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு ராதிகா.
ஒருத்தரோட மனசை காயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப பாவம். நீ உன் வாயை மூடு. வந்துட்டு நல்லா மாப்பிள்ள காதல மாட்டேங்க. இப்போ என்ன சொல்கிறேன், போட முடியுமா முடியாதா? உறவை முடிச்சிக்கலாம் நீயோட. எதுக்கு நான் சும்மா கத்தின்னு கிடக்கணும்? பார்க்குறவங்களுக்குலாம் நான் கெட்டவளாக தெரியுறேன். எப்பயுமே நீயே நல்லவனாயிரு, நான் கெட்டவளாகவே இருந்துக்கிறேன். இவ்வளோ கத்துறேன், அந்த முகத்தில் அப்படியே சிவாஜி கணேசன் நடிப்பு அப்படியே இருக்குது. இப்போ ஒன்றுமே நடக்காத மாதிரி. நீ ஏமா பெரிய பெரிய முடிவுலாம் எடுக்கிற? இந்த அண்ணன் அப்படியே பண்ணிடுவோம். உன்ன அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? அண்ணன் மேலே நம்பிக்கை இருந்தாலும் வந்திருக்கு, அண்ணி மேலே நம்பிக்கை இல்லையே. பேசி உன்னை மாற்றிட்டு இருக்கோம். ஏய், அவளெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. இப்படிதான் அவள் தங்கமானவ. அவள் உன்ன மாதிரிலாம் கிடையாது ஒன்றும். ஆமாம்மா, பெத்த பொண்ணுங்களை குறை சொல்ல ஊர்லேருந்து வந்த பொண்ணுங்களுக்கு தள்ள வச்சு நானுமா இந்த மாதிரி அம்மா யாருன்னா கிடைப்பாங்களா பாரு. அவங்கவுங்க நந்துக்கிட்ட பொறுத்து தாண்டி எல்லாமே. மருமகளாக இருந்தா மகளாக இருந்தா அவள் தங்க மாதிரி என்னை பார்த்துக்கிறா. உன்னை விட ஒரு படி அவள் தாண்டி எனக்கு முக்கியம். எப்படியே போய் தொலை. ராதிகா வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு தாங்க கிளம்ப போகிறேன். ரெண்டில் ஒன்று தெரிஞ்சுன்னா கிளம்பலாம். என்ன சொல்கிற, முடியுமா முடியாதா? டேய், முடியாதுன்னு சொல்லி துரத்தி விட்றேன்ல. அம்மா நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. மச்சான் அவள் எப்போ பார்த்தா இது மாதிரி லூஸ் மாதிரி கிறுக்காயிடுறா. அவளை மன்னிச்சிடுங்க, அவன் மேலே கோவப்படாதீங்க. எனக்கு எந்த கோவமும் இல்லைப்பா. என் தங்கச்சி இந்த மாதிரி பேசுறதை பார்த்து நான் வேந்து போய் நிற்கிறேன். நான் நடிப்பா, அப்படியே நடிப்பா. நமக்குன்னு இருக்குது இந்த ஒரு அண்ணன் மட்டும்தான். அந்த அண்ணனையும் இந்த மாதிரி பேசி பகையாக்கி விட்டுறான். நாளை பின்ன நமக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு யார் இருக்கான்னு அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறான். ஏன் தான் இந்த ராதிகா எப்படி இருக்கான்னு தெரியல. இந்தாங்க, என்னது? கொடுமா. ஏங்க அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்து நின்றுக்கீங்க? கொடுங்க அவகிட்ட. அவள் வழுதுருவாப்புல இருக்கு. அவள் பேசுறது உனக்கு ஒன்றும் ஒருத்தம் இல்லையா? ராதிகா பற்றி தான் எனக்கு தெரியல. கொடுங்க கொடுங்க. சரிம்மா. என்னது இது, நகைப்பட்டி மாதிரி இருக்குது? இந்தாம்மா. என்னது இது, அரை பவுன் ஒரு பவுனில் செயின் வாங்கி கொடுத்துட்டு வாய் அடைக்கலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் எனக்கு முடியாது. 5 சவரம் போட்டாதான் நான் வாங்குவேன். இந்த ஒரு சவரம் அரை சவரம் எனக்கு தேவை கிடையாது. வாங்கி பாருமா என்ன இருக்குன்னு. மூஞ்சி வச்சுனா வாங்கி வச்சுக்கிறான் தெரியலையா? என்ன சரியான கஞ்சி பேசினாரு. ஏய், அண்ணன் கொடுக்குறல்ல, வாங்கு. இல்லையா, வாங்குறேன். பரவாயில்லையே, எதுவும் நகைப்பட்டி மாதிரி இருக்கேன். எம்மா இதோட வாய் முடிடுவான்னு நினைக்கிறேன். எத்தனை சவரம் கொடுத்துருக்காங்க தெரியல. 5 சவரம் கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வாயா அது தேல் கூட மோசமாக இருக்குது. இதில் என்ன இருக்கு? அவங்க கையில் தானே இதே திறந்து பாரு. திறந்து பாருமா, உனக்கு தான்மா. இதுல இது காவி நக்கியா? எங்கே போனால் வந்தால் போட்டுக்கோ, 5 சவரம் வாங்கி தர வரைக்கும் அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்கியா? இவ திருந்தவே மாட்டா. இவெல்லாம் என்ன சின்மன் தெரியல. கவரிங் நகைலம்மா, தங்க நகை தான். அண்ணன் உனக்கு பொண்ணு 5 சவரம். அதில் 2 சவரம் நெக்லஸ் வாங்கிட்டேன். 3 சவரத்தில் 6 வாங்கியிருக்கேன். இந்த கம்மல் அரை சவரன். இதுக்கு மேட்சாக இருக்க சொல்லிட்டு வாங்கினேன். இது தங்கம்மா? என்ன அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. எம்மாடியோ ஒரு தொலை ஒழிஞ்சது இதோட. என்னம்மா பிடிச்சிருக்கா? நகை இவ்வளோ பளபளன்னு இருக்குது. ஒருவேளை கவரிங் நகையாக இருக்குமோ? கவரிங் நகையை கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்களோ? என்னம்மா டிசைன்லாம் பிடிச்சிருக்கா? புது டிசைனு புதுசாக வந்துட்டு கரெக்டாக சொன்னாங்க. இவ்வளோ நம்பலாமா? நமக்கு போட வேண்டியது 5 சவரம் தான். இல்லை கம்மலோட சேர்த்து 5 சவரம் சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நம்ம அண்ணன் அண்ணி அவ்வளோ நல்லவங்க கிடையாது. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேற? பேச்சு வராது, இப்போ பேச்சு வராது அவளுக்கு. அவள் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? என்னென்ன பேச்சு பேசுனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாய் திறக்கிறதா பத்தியா? என் பிள்ளைய என் மருமகளை எவ்வளோ பேச்சு பேசினடி. உனக்கு போட எனக்கு கொடுத்தாச்சு. கிளம்பு எடுத்துங்க. அம்மா நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனேன். நாளை பின்ன வந்து போகணுமே, அண்ணன் தான் நமக்கு எல்லாமே செய்யணுமே. அது இல்லாமல் பேச்சு பேசுகிறா. இல்லையா, உனக்கு போட வேண்டியது 5 சவரம் தான். என் பிள்ளை பேர் 5 சவரமாக போட்டிருக்கான். எடுத்துன்னு ஓடு. என்ன ராதிகா, சந்தோஷமா? கடையில் எடுத்துன்னு போய் செக் பண்ணணும் தங்கம்மா இல்லை கவரிங்கான்னு. அது வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன். என்னடி தங்கம்மா கவரிங் கொடுத்து நம்ம ஏமாத்துறாங்களா அப்படி யோசிச்சு நிற்கியா? அச்சோ, அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே. அம்மா அவள் அது மாதிரி யோசிக்க மாட்டாம்மா. உனக்கு தானே ஒன்றும் தெரியாது. அவள் எப்படிப்பட்டாலும் எனக்கு தெரியும்டா. உனக்கு இந்த டிசைன் பிடிக்கலனா கூட கடையில் கொடுத்து வேறு மாற்றிக்கலாமா? நமக்கு தெரிஞ்ச கடை தான் அது. ஏய் கேட்குறாங்களா? வாயை திறந்து பதில் சொல்லலாம். வாயை என்ன கொழுக்கட்டை வச்சுருக்கியா? இந்த மனசு வர என்ன சும்மா இருக்கணும் பாரு. ஏன் இது முன்னாடியே என்கிட்ட சொல்லக்கூடாதா? உள்ளே எடுத்துன்னு போய் வச்சுருந்துட்டு என்னை கத்த விட்டுட்டு என்னை பேச விட்டுட்டு எடுத்து வந்து கொடுக்குறீங்களா? ஏன் நீ உங்க கூட உடந்தியா? ஏம்மா நேற்று சாயங்காலம் கடைக்கு போனல, இந்த மாதிரி நகை வாங்கிறதுக்கு தான் நாங்கள் போனோம். அப்பயே உங்கள் அண்ணன் கிட்ட சொன்னேன், தங்கச்சிங்கிட்ட சொல்லிட்டு போகலாம் சொல்லிட்டு. அவள் தான் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் தங்கச்சிங்களுக்கு அப்படின்னு சொன்னார். சர்ப்ரைஸ் இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. அவசரப்பட்டு பேசிட்டோமோ? பேசாமல் இருந்தால் வச்சுக்கேன், அந்த நகை அப்படியே பொண்டாட்டி கொடுத்துட்டு இருக்கலாம். நம்ம பேசுறதும் சரிதான். அதனால தான் எடுத்து நம்ம கையில் கொடுத்துருக்கலாம். என்னம்மா டிசைன் பிடிச்சிருக்குதா? கொஞ்சம் பழைய டிசைன் மாடலாக தான் இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் திருந்தாது. கம்பல் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். காதில் போட்டால் தெரியவே தெரியாது பழகுது. கொஞ்சம் பார்வை இருக்கக்கூடாது. அது இந்த நெக்லஸ்க்கு இந்த ஆரத்துக்கு இந்த கம்மல் செட்டாக வருதுன்னு சொன்னாங்கம்மா. இதோட கொஞ்சம் பெருசாக வேணா கூட சொல்லு, மாற்றிக்கலாம். ஓ, இதுக்கு செட்டாக வருதாம்மா? சரி அப்படின்னா பரவாயில்ல விடு. இந்த நெக்லஸ் 2 சவரன், இந்த ஆரம் 3 சவரன், இந்த கம்மல் அரை சவரனா? மொத்தம் சேர்த்து 5 சவரன் ஆகுதா? சரி, கம்மல் மட்டும் இன்னும் ஒரு அரை சவரன் எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துன்னு வச்சுக்க, நல்லா பார்வையாக இருந்திருக்கும். தங்கம் விற்கிற விலைக்கு இதுவே போதும். பணம் இல்லைன்னு சொல்லி இருப்பான். திடீர்னு எங்கே இருந்து பணம் வந்துச்சு உனக்கு? நமக்கு தெரியாமல் நமக்கு சேர வேண்டிய பங்குக்கு இங்கே எதனா விற்று நகை வாங்கி வந்து கொடுத்துட்டானோ? செய்யக்கூடிய ஆள் தான். என்னாச்சுன்னு தெரியலையே. என்னம்மா யோசிக்கிறேன்? அது ஒன்றும் இல்லைண்ணே. திடீர்னு எங்கேருந்து உனக்கு காசு வந்தது? காசு இல்லைன்னு சொல்லின்னு இருப்பியே, அதான் யோசிக்கிறேன். ஏம்மா இத்தனை வருஷமா அரிசி விற்ற காசு,
நான் காய்கறிலாம் போட்ட காசு எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டு சேர்த்து வச்சுருந்தேம்மா. அதனால தான் இந்த வாழைக்குலை, இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு காசு தேவைப்படுது நகை வாங்கிறதுக்கு. அதான் மொத்தமாக விற்றுட்டேன். இன்னைக்கு கூட கத்திரி அந்த பாருக்கு தோட்டத்துக்கு போனால் எதுவுமே இல்லை பிஞ்சாந்து சொல்லிட்டு அதான் காசு பத்தலன்னு எல்லாத்தையும் பறித்து விற்றுட்டேன். அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்கில் சேர்த்து வச்சுருந்தேம்மா. அதான் மொத்த காசு வந்த பிறகு நகை வாங்கிட்டேன். என்னமோ சொல்கிறான், நம்பலாமா வேணாமான்னு தெரில. மச்சான் நீங்கள் எது சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். சந்தேக பார்வையோடு தான் பார்ப்பான். அவளுக்குலாம் விளக்க சொல்லியிருக்காதீங்க. என் தங்கச்சி பற்றி எனக்கு தெரியாதா, கோவமாக பேசுவா. ஆனால் அவன் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டான். என் அண்ணன்னா அண்ணதான் அப்படியே நடிக்கிறா பாரு. ஏன்னா அது இன்னும் 10 நாள் வந்து பசங்களுக்கு காது குத்தி வச்சிருக்கிறேன். நான் இப்போ நம்ம தங்கச்சிக்கு வந்து 5 சவரம் போட்டுட்டோன்றதுனால அதுங்களுக்கு போட வேண்டிய ஒரு சவரம் நகையை போடாமல் விட்டுறாத, மந்திர போற. இவெல்லாம் என்ன ஜென்மன்னு தெரியலையே. சரிம்மா அதெல்லாம் செய்ய வேண்டிய முறையாக கரெக்டாக செஞ்சிருவோம்மா. எங்க பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் எனக்கு நகை வாங்கி கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா? இவ்வளோ பாசத்தையும் மறைச்சி வச்சிருந்திருக்கேன் இவ்வளோ நாளா. இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. உன்னை பற்றி எனக்கு தெரியுண்டியே. நான் கும்பிட்ட சாமியெல்லாம் எனக்கு கைவில்லை. என் அண்ணன் மனசில் பூந்து எனக்கு போட வேண்டிய நகையை வாங்கி கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி கடவுளே. இந்த நகைக்கு தானே உங்கள் அண்ணன் அவ்வளோ பேச்சு பேசினேன். அவ்வளோ பேச்சு இதுக்கு தானே பேசினேன். உங்கள் அண்ணன் கிட்ட மன்னிப்பிக்கல மாப்பிள்ள. அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள. என் தங்கச்சி தானே என்ன பேசினா. அவளும் 7 வருஷமா அமைதியாக தான் இருந்தா. அவளோட அமைதிக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? கடைசியில் இந்த அண்ணன் போடுவாரோ போட மாட்டாரோ என்ற சந்தேகத்தில் தான் பேசிட்டா அவ. எங்கள் அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்குறது கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. அவளை சின்ன வயசுலேருந்து செல்லமாகவே வளர்த்துட்டோம். என் தங்கச்சி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் என்னால் தாங்க முடியாதுப்பா. கேட்டுக்கங்க. இனிமேல் வெங்காயம் இறக்கும் போது கூட என் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது. வந்துச்சே நீங்கள் காலி, அவ்வளோதான்.